Third point, sin theta is equal to minus 2 divided by 3. Theta lies in fourth quadrant. First, sin theta is equal to opposite side by hypotenuse. Questionல minus 2 by 3 கொடுத்திருக்காங்க. அப்போ opposite sideங்கிறது 2, hypotenuse வந்து 3. fourth quadrant வந்துடலாம். இது theta, இது 90 degree. thetaக்கு opposite வந்து opposite side, 90 degreeக்கு opposite வந்து hypotenuse. இது adjacent. questionல opposite வந்து 2, hypotenuse வந்து 3 கொடுத்திருக்காங்க. அப்போ opposite வந்து 2, hypotenuse வந்து 3. இப்போ adjacent கண்டுபிடிக்கணும். adjacent கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். by Pythagoras theorem. இதில் இதை ஏன்னு வச்சுக்கலாம், இதை ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். OB square is equal to OA square plus AB square. இதில் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற பார்ட் வந்து OA பார்ட்டு. அப்போது OA மட்டும் இந்த சைடு வச்சுட்டு AB ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் ஆகிடும். அப்போது OA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OB ஸ்கொயர் மைனஸ் AB ஸ்கொயர். அப்போது OA இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டுவை தாண்டும் போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். OB ஸ்கொயர், OB வந்து இது OB 3, AB வந்து 2, OB வந்து 3. அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் AB வந்து 2, 2 ஸ்கொயர். OA is equal to square root of 9 minus 4. OA is equal to root 5. அப்போது adjacent வந்து root 5. இது வந்து adjacent. குவாட்ரண்ட்டை பொறுத்த வரையும் காசும் சீக்கனும் மட்டும் பாசிட்டிவ், அதை தாண்டி மற்ற எல்லாமே நெகட்டிவ் தான். அப்போது இன் fourth quadrant only cos theta, secant theta, cos theta and secant theta will be positive. Next, இப்போ அந்த 6 ஃபங்க்ஷன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை எழுதிடலாம். ஃபஸ்ட்டு sin theta is equal to opposite divided by hypotenuse. opposite வந்து 2, hypotenuse 3, adjacent வந்து root 5. அப்போது opposite வந்து 2 divided by hypotenuse வந்து 3. அடுத்தது cos theta is equal to adjacent by hypotenuse. adjacent வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் root 5ன்னு, root 5 divided by hypotenuse வந்து 3. அடுத்தது tan theta. tan theta is equal to opposite divided by adjacent side. opposite வந்து 2, adjacent வந்து root 5. இதில் காசும் சீக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போது காஸ் மட்டும்தான் வந்து பாசிட்டிவ். அப்போது சைனு நெகட்டிவ், டேனும் நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு கொசிக்கன் எழுதலாம். கொசிக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டனஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைட். ஹைப்போட்டனஸ் வந்து 3, ஆப்போசிட் வந்து 2. நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டனஸ் டிவைடட் பை adjacent. ஹைப்போட்டனஸ் வந்து 3, adjacent வந்து root 5. cot theta is equal to adjacent by opposite side. adjacent வந்து root 5, opposite வந்து 2. இதில் சீக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ் தான். அப்போ சீக்கனை தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுடலாம். -3/2 கொசிக்கன் தீட்டா, சீக்கன் வந்து பாசிட்டிவ், cot theta -root 5 divided by 2.